நான் உங்கள் சரவணன். இந்த எம்பிபிஎஸ் உடைய அட்மிஷன் சீரியஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் கல்லூரிகளை பற்றி தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ நிறைய சப்போர்ட், மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைக்கிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மேலும் சில தகவல்களோ சந்தேகங்களோ வேணும்னா அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு கல்லூரியை பற்றி பார்க்குறோம். இன்னையோட ரெக்கார்டிங் ஆல்மோஸ்ட் நம்ம 9ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறோம், நைட்டு 7:30. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணும் முறையே இன்றைக்கி பார்க்கக்கூடிய கல்லூரி பார்த்திங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வர ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் இதோடைய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது, கல்லூரியுடைய மேனேஜ்மெண்ட், இதை பற்றிலாம் சில தகவல்கள் சொல்லலாம். பனிமலர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கல்லூரிகள், கிறிஸ்டியன் மைனாரிட்டி கிறிஸ்துவ மாணவர்களுக்கான அந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. நமக்கு நிறைய தெரியும் இந்த கல்லூரியுடைய மேனேஜ்மெண்ட்டு. பனிமலர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சத்யபாமா, இவங்களுடைய மிகப்பெரிய தொடர்பு நிறுவனங்கள். குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ரொம்ப நாளாக எஜுகேஷனில் இருக்கிறாங்க. பட் மெடிக்கல் கல்லூரிக்கு ரொம்ப நாளாக அவங்க வராமல் இருந்தாங்க. ஸோ மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இமீடியட்டாக ஒரு மெடிக்கல் வரணும் அப்படின்றதுனால பனிமலர் மெடிக்கல் காலேஜை 2020 ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் ஒரு 3 பேட்ச் உள்ளே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ணி மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு பண்ண ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2017 வச்சுக்கோங்களேன். 2017 ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து நிறைய பேஷண்ட்ஸ் வர வச்சு அதில் சில அலைடு ஹெல்த் கோர்சஸாக இருக்கட்டும், நர்சிங் கோர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரிலாம் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ சேவையை மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்ண பிறகு தான் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவலே வாங்கினாங்க. ஸோ 2020 ஆரம்பித்து 3 பேட்ச், கிட்டத்தட்ட 150 கிட்டத்தட்ட 450 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அட்மிட் ஆனால் நான் 4th பேட்ச். சரிங்களா? ஸோ கிறிஸ்டின் மைனாரிட்டி கேட்டகரியில் 2வது கல்லூரின்னு சொல்லலாம். இது முதல் கல்லூரி ஆல்ரெடி ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரி செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில் இருக்குது. இருந்தாலும் கூட இது 2வது கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி பற்றி சில தகவல்கள் கொடுக்க போனோம்னா, ஃபஸ்ட்டு காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரொம்ப பெரிய இடம், பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, நிறைய நம்பர் ஆஃப் பெட்டட் ஹாஸ்பிட்டலு, உள்ளே இருக்கிற வசதிகளில் எந்த குறையும் கிடையாது. கல்வி நிறுவனத்துக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ அதே போல் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுடைய ஒரு ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. என்னோட மாணவர் அங்கே படிக்கிறார், லாஸ்ட் இயர் கூட அட்மிட் ஆனார். நிறைய மாணவர்கள் பார்க்குறோம், அவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே ஒரு மெடிக்கல் காலேஜ்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குற கல்லூரியில் அதுவும் ஒன்று. ஏன்னா ஒரு புது கல்லூரி, கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் பழைய கல்லூரியில் கூட இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றது மக்களுடைய மிகப்பெரிய ஏக்கமாக இருக்குது. அதில் இந்த கல்லூரியானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளீன் சிட்டி, போகிறது வர எல்லாமே. ஸோ தெர் இஸ் நோ பக்கா குவாலிட்டியான கல்லூரி. கண்டிப்பாக உங்களுடைய முதன்மையான கல்லூரிகளில் இவர்களையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ 2023 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கவுன்சிலிங் எப்படி நடந்திருக்கு, அதில் என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க்லாம் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் எப்படியெல்லாம் இருக்கலாம், அதை பற்றி சில விவரங்கள்லாம் பார்க்கலாம். காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களுமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் ஒரு 50%, மினிமம் 50% மார்க்கு, 50% அரசு ஒதுக்கீடுலையும், மீதி 50%ல் சில சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும், மைனாரிட்டி கேட்டகரி காலேஜ்னால மைனாரிட்டி மாணவர்களுக்கும், ரிமைனிங் சீட் என்ஆர்ஐ மாணவர்களுக்கும் இது பொருந்தும். ஸோ இதோட கட் ஆஃப்லாம் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எதுவும் இல்லை. மிக விரைவிலேயே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில அஸ்பர் த நார்ம்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்கள் பிஜி கோர்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்து வர ஒரு கல்வி நிறுவனத்தில் இதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முதல்ல சீட்டு 150 சொல்லிட்டோம், பிஜி கிடையாது. ஸோ 150 இடங்களில் ஒரு 75 இடங்களை கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 75 இடங்களில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 6 இடங்களை 7.5% மாணவர்களுக்கும், மீதி இருக்கிற 69 இடங்களை கம்யூனிட்டி அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஓசி மாணவர்கள் 21 மாணவர்களுக்கும், பிசிக்கு 18 இடங்கள், பிசிஎம் 3 இடங்கள், எம்பிசி 14 இடங்கள், எஸ்சி 10 இடங்கள், எஸ்சிஏ 2 இடங்கள்,
எஸ்டி ஒரு இடங்கள் அந்த மாதிரி கம்யூனிட்டி அடிப்படையில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 75 இடங்களை மைனாரிட்டி மாணவர்களுக்கு ஒரு 52 இடங்களும் ரிமைனிங் ஒரு 23 இடங்கள் வந்து என்ஆர்ஐ மாணவர்களுக்கும் பொருந்தும். சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சில டைம் சில வீடியோக்களில் சில கல்லூரிகளில் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி டக்குன்னு சொல்லாமல் விட்டுருப்போம். அது வந்து விடணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ இது பனிமலர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஆல்மோஸ்ட் 4.5 lakh எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லா கல்லூரிக்கும் இதே தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லாது. செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்குமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,30,000 4,50,000. இது இல்லாமல் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 ரூபாய் வாங்கிக்க சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மினிமம் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானது 4,60,000 5 லட்சத்துக்குள்ளே இருக்கலாம். இது வந்து டியூஷன் ஃபீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ். இது இல்லாமல் புக் ஃபீஸ் ஒரு 50,000, டெவலப்மெண்ட் ஃபீஸ் இல்லை யூனிஃபார்ம் ஃபீஸ் இது மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு 1 லட்சம் வரைக்கும் வரலாம். அது இல்லாமல் ஹாஸ்டல் வரலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஹிடன்னு சொல்கிறத விட ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் முதல் வருஷம் வரலாம், அடுத்த வருஷத்துலேருந்து வராமல் போகலாம். இதெல்லாம் கல்லூரிக்கு கல்லூரி அடிப்படையும் மாறுதே தவிர எதுலையுமே ஸ்டாண்டர்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கலை. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்ல முடியல. உங்களுக்கு மினிமம் இல்லை மேக்ஸிமம் இப்படி ஒரு புள்ளி விவரத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணுறது, ஒரு 5,000 10,000 பணத்து அடிப்படையில் கல்லூரியை நம்ம இடம் போட்டவே முடியாது. ஒரு கவர்மெண்ட் கோட்டாவை கண்ணை கட்டிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எதையுமே கண்ணை கட்டிக்கோங்க. இருக்கிறது 21 காலேஜ். இந்த வருஷம் ஒரு 3 கல்லூரிகள் 24 ப்ளஸ் ஸ்டேட் ப்ரைவேட் ஆல்ரெடி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 27 கல்லூரி வச்சுக்கோங்க. 27 கல்லூரி கண்ணை மூடிட்டு நம்ம சாய்ஸ் செலெக்ஷனில் கவர்மெண்ட் கோட்டா தூக்கி கொண்டு வந்துடுறோம். இல்லை ஒரு 550 மார்க் 540 மார்க் இருக்கா, கண்ணை மூட்டு 5 எல்லா காலேஜும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி, பேஷண்ட் ஃப்ளோ, ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜ் இதெல்லாம் பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணி வந்துடணும். பட் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல கவர்மெண்ட் கோட்டா பண்ணி கண்ணை மூட்டி எந்த மூலை கிடைச்சாலும் படிக்கலாம் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துடணும். அப்போ தான் உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அடுத்த நிலைக்கு போகும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சில பாயிண்ட் சொல்லியிருந்தேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 13,50,000, என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 24,50,000. என்ஆர்ஐ மாணவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். சில மாணவர்கள் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரிகளாக இருக்கிறதுனால அந்த ரிலீஜியனில் இருக்கிற மாணவர்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த கல்லூரியை விரும்பி படிக்கிறதுக்கு இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற பசங்க வந்து நம்ம இதில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்டின்ஸ் பேஸ்டு காலேஜஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் முதன்மையான கல்லூரியாக நம்ம பனிமலர் தான் பார்க்குறோம். ஸோ என்ஆர்ஐ கேட்டகரியில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை அந்த நம்பர் ஆஃப் அஃபோர்டபுள் கேண்டிடேட் என்ஆர்ஐயில் இல்லை, என்ஆர்ஐ நண்பர்கள் வந்து என்ஆர்ஐயில் இருக்கிற ஃபீஸ் கொஞ்சம் அதிகம், பல்வேறு காரணங்களுக்காக அது ஆப்ஷனாக போகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ஆர்ஐ லாப்ஸ்ட் கேட்டகரி. ஸோ என்ஆர்ஐ லாப்ஸ்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 21,50,000 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் சொல்லியிருக்கிறது. இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஆல்மோஸ்ட் ஒரு 24 26 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம் அப்படின்றது நம்மளுடைய மாணவர்கள் சொன்ன சில கருத்துக்கள். சரிங்களா? ஸோ சென்னைக்குள்ளே இருந்தால் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நார்மலாக ஜேபிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பனிமலர் குரூப்பாக இருக்கட்டும், நார்மலாக டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபுட் அண்ட் மார்னிங் ஃபுட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வருட காலமாக ஒரு எஜுகேஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனது ஜேபிஆர் குரூப்பு. ஸோ அதில் இருக்கிற ஒரு பனிமலர் நிறுவனம் கண்டிப்பாக கேரண்டியாக நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்லெஸ் புது மாணவர்கள் நிறைய பிஜி டாக்டர்ஸ்லாம் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிஜி கோர்ஸ் படிக்கிற மாணவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி நீங்கள் இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வேளை ஃபைனல் இயர் வரும்போது பிஜி கோர்ஸ்லாம் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாணவர்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஸோ கட் ஆஃப் பற்றி சில பாயிண்ட் சொல்லிடலாம், டைரெக்டாக கம் டு த பாயிண்ட். ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் கட் ஆஃப் பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி கேட்டகரியில் வந்து 551 மார்க்குக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே போல் பிசி 540 மார்க்குக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிருக்கு. பிசிஎம் 530 மார்க்கும், எம்பிசி 512 மார்க்கும், எஸ்சி கேட்டகரியில் 426 மார்க்கு, எஸ்சிஏ 345 மார்க்கு, எஸ்டி 314 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அதே போல் ரவுண்ட் நம்பர் 2ல் 551 மார்க் ஓசி அதே மெயின்டைன் ஆகிருக்கு. கட் ஆஃபில் எந்த மாற்றங்களும் இல்லை. அதே போல் பிசி மாணவர்கள் ஒரே ஒரு மார்க் மட்டும் குறைஞ்சி
539 மார்க்குக்கு வந்திருக்கு. பிசிஎம்மில் மார்க்கில் எந்த மாற்றமும் இல்லை, 530. எம்பிசியில் 7 மார்க்கு குறைஞ்சி 505க்கு வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரி 423. எஸ்சிஏ 345 மார்க், அதே மார்க் மெயின்டைன் ஆகிருக்கு. எஸ்டியும் அதான், ஒரு சீட் கொடுக்கறதுனால அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பெரிய வெளியில் போக மாட்டாங்க இந்த மாதிரி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும். ரவுண்ட் நம்பர் 3, அதாவது மாப்பப் ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு எப்போதும் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஓசி 551, பிசி 539, பிசிஎம் 530, அதே போல் எம்பிசி 505, எஸ்சி 423, எஸ்சிஏ 345, எஸ்டி 314. எந்த மாற்றமும் இல்லை. 2வது ரவுண்ட் நம்பர் 2வும் ரவுண்ட் நம்பர் 3